வணக்கம். இன்னைக்கு நம்ம டு ஸ்ட்ரெச் தி லெக்ஸ் இந்த இடியமோட மீனிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெச்னா என்ன? எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஸ்பேஸ்லேயோ டைம்லேயோ நீட்டுறது. ஒரு ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒரு மீட்டிங் 1 மணி நேரத்தில் முடிய வேண்டியது 2 மணி நேரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு. ஸோ அந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது டு ஸ்ட்ரெச் தி லெக்ஸ்னால் காலை நீட்டுறது தானே அப்படின்னு நினைப்போம். அதுவும் இருக்குது, அது அதோட லிட்ரல் மீனிங். பட் இடியமாக பார்க்கும்போது அதோட அர்த்தம் என்னன்னா டு கோ ஃபார் அ வாக், எஸ்பெஷலி ஆஃப்டர் சிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு அந்த கால் ஸ்டிஃப்னஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம டு ஸ்ட்ரெச் தி லெக்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he worked long hours. At the end of the day, he often went to the beach to stretch his legs. ஸோ என்ன அர்த்தம்? பொதுவாகவே ரொம்ப நேரம் அவனுக்கு உட்காந்து பார்க்குற வேலை. அப்போ அந்த நாள் முடிவில் பீச்சுக்கு அவன் நடக்க போவான் ரெகுலராகவே. he often went to the beach to stretch his legs. அதான் அர்த்தம் அந்த எக்ஸசைஸ்க்காக. இன்னொரு எக்ஸாம்பிள், on our long journey by car, we stopped every 2 hours to stretch our legs. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் லாங் ஜேர்னி காரில் போன போது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காரை நிறுத்தி வெளியில் இறங்கி கொஞ்சம் நடந்தோம்னு அர்த்தம், அந்த எக்ஸசைஸ்க்காக. இதுதான் அர்த்தம், ரைட்?